வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன், அதாவது சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ் அப்படி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ரொம்பவே மாற்றிருக்காங்க. ஒரு 50% மாற்றிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எக்ஸாம் வரப்போகிற காரணத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் உள்ள அப்படியே முக்கியமான டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்டடி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் எஜுகேஷன் அப்படிங்கிற யூனிட் உள்ள எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷ அபியான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதாவது எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ, அப்புறம் புறா, அப்புறம் ஆர்டிஐ சட்டம் 2009, ஆர்டிஇ, அதுலேருந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்வசிக்ஷ அபியான், இது ஷார்ட்டாக எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார், இது ஒரு ஹிந்தி வேர்டு. இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் கேம்பெயின், அதாவது அனைவருக்குமான கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் கவர்மெண்டால் முன்னெடுக்கப்படுற ஒரு இயக்கம். இது எதுக்குன்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வியை எல்லாருக்கும் பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அதாவது இந்திய கல்வி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் இது. சரிங்களா? ரொம்ப பாப்புலரான இது. கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆச்சு. சரிங்களா? அதாவது இந்த டைம் பவுண்ட் மேனர்னா ஒரு குறிப்பிட்ட கால வரையறுக்க நிர்ணயித்து என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது கோல் செட் பண்ணி அப்படி சொல்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இந்த இயருக்குள்ளே இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும், அதை என்ன சொல்லுவாங்கன்னா டைம் பவுண்ட் மேனர் சொல்லுவாங்க. சரிங்களா? இது முக்கியமான பார்த்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அதாவது எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002ல் ஏற்படுத்தப்பட்டது. இது எதுக்குன்னா 6 to 14 வயது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், எஜுகேஷன், அதாவது எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஏற்றப்பட்ட ஒரு அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். இது அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. ஆர்டிகிள் 21A அடிப்படை ஒரு, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதாவது ஆர்டிகிள் 21A என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வயதுக்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் என்ன பண்ணணும், தொடக்க கல்வியை கொடுக்கணும். இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது அந்த 86வது சட்ட திருத்தத்தில் இன்னொன்று 2 முக்கியமான ஒரு கல்வி சார்ந்த சட்ட திருத்தம் இருக்கு. அதாவது ஆர்டிகிள் 45 என்ன சொல்லுதுன்னா, அது கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுது, அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 45வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தொடக்க கல்வி கொடுக்கணும், அது அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு சொல்லுது. அது கவர்மெண்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அது 45. அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு, அதாவது சிட்டிசனுக்கு என்ன சொல்லுதுன்னா அந்த இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பெற்றோருக்கு என்ன சொல்லுதுன்னா 51A கே அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதாவது அடிப்படை கல்வி கொடுப்பது ஒரு பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லுது. இது மூணையும் பார்த்துக்குதுங்க. 21A அடிப்படை உரிமை, 45 கவர்மெண்ட்டுக்கு சொல்றது, டிபிஎஸ்பியில் வர்றது, 51A பார்த்தீங்கன்னா ஏகே, இது பெற்றோருக்கு சொல்ற டியூட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பெற்றோர் கண்டிப்பாக என்ன பண்ணணும், சேர்த்தாகணும். அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்கு. இது எல்லாமே இந்த 86வது சட்ட திருத்தத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடைமுறைகள் 2002. இது ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் லோக்கல் பாடிஸ், அதாவது பஞ்சாயத்து ராஜ் 3 பேரும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கல்வி இயக்கம் தான் அந்த அதாவது எஸ்எஸ்ஏ சர்வசிக்ஷ அபியான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வசிக்ஷ அபியான் இது யாரை தொடங்கி வச்சார்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் 2001 அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். வாஜ்பாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த இயக்கமானது தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இது எத்தனையாவது 5ஆண்டு திட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? இந்த சர்வசிக்ஷ அபியான் பார்த்தீங்கன்னா 9th 5-year பிளான், அதாவது 9th 5-year பிளானுடைய காலம் பார்த்தீங்கன்னா 97 to 2022. இதுவும் எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 9வது 5ஆண்டு திட்ட காலத்தில் இந்த சர்வசிக்ஷ அபியான் என்ன பண்ணப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. அடுத்து இதனுடைய முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம் அந்த சட்ட திருத்தத்தில். அது என்ன சொல்லுதுன்னா 6 to 14 வயது குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், 2010க்குள்ள என்ன பண்ணணும், அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை கொடுத்துருக்கணும். அதான் இதனுடைய முக்கியமான நோக்கம் 2010க்குள்ள.
அடுத்து இது எப்போலேருந்து நடைமுறையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2001 சொல்லுவாங்க. ஆனால் 2000 to 2001 அப்படிங்கிற காலகட்டத்தில் இது என்ன பண்ணுது, அதுலேருந்து இது என்ன பண்ணுது, நடைமுறைப்படுத்தப்படுது. பின்னாட்கள் அது பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்டது. அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சமக்ர சிக்ஷா அபியான், அதாவது சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது இதுவும் இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது கைவிடப்பட்டது. அது பின்னாடி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். எப்போலேருந்து ஆப்ரேஷனில் இருக்குன்னா 2001 சொல்லலாம். சரிங்களா? அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டிபிஇபி, அதாவது இது இந்த அப்ரிவேஷனில் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த யூனிட்டை பொறுத்தவரை பொதுவாக அந்த எஜுகேஷன் இந்த 10 யூனிட்லேயே வர அப்ரிவேஷன் ரொம்ப முக்கியம். டிபிஇபினா டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இது 1993-94 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த சர்வ சிக்ஷா அபியானுக்கு முன்னோடி இயக்கமாக இதை சொல்லலாம். முன்னோடி இயக்கம் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. டிபிஇபி அப்படிங்கிற முக்கியமான அப்ரிவேஷன் ஞாபகம் வச்சுங்க. அதாவது சர்வ சிக்ஷா அபியானுடைய முன்னோடி இயக்கம் என்று அறியப்படுவது இந்த டிபிஇபி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா என்ன எய்ம்னா, அதாவது பிரைமரி எஜுகேஷனை என்ன பண்ணணும், எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நடைமுறையில் என்ன பண்ணுது, இது பண்ணப்பட்டது. அடுத்து சர்வ சிக்ஷா அபியான், அதாவது 2010 என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது 2009 ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இது பண்ணுறாங்க. அது 2010 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வருது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சர்வ சிக்ஷா அபியான் பார்த்தீங்கன்னா ஒரு லீகலைஸான ஒரு ஸ்டேட்டஸ் அடையுது. சரிங்களா? இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு டாபிக் இருக்குது, நம்ம அதை படிக்கும்போது என்ன பண்ணலாம், விரிவாக படிக்கலாம். ஆர்டி சட்டம் 2009 2010 தான் ஏப்ரல் 1 தான் என்ன பண்ணுது, அமலுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி வகையில் படிக்கலாம். அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம், நிறைய கேட்டிருக்காங்க. அதாவது சர்வ சிக்ஷா அபியான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து செய்கிற அந்த திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா 60%, 40 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? நல்லா நான் வச்சுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஸ்பான்சர்ஷிப் அது பார்த்தீங்கன்னா 60%, ஸ்டேட் கவர்மெண்ட் 40%. சரிங்களா? இது அப்படியே நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்குது. நம்ம மேற்கொண்டு நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த 10 யூனிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து டெஸ்ட் என்ன பண்ணலாம், கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்க, நீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து இந்த சர்வ சிக்ஷா அபியானுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா சில்ட்ரனுக்கும், அதாவது 5 years ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன், அதாவது 2007 என்ன பண்ணணும், இது கொடுத்துருக்கணும். 2001 சேர்த்துருந்தாங்கன்னா 2001 to 2007 5 வருஷம் முடிஞ்சிருக்கும். அதாவது 5ஆம் வகுப்பு வரை முடிச்சிருப்பார். ஸோ அவருடைய முக்கியமான நோக்கம் 2007 இதில் சேர்ந்த 2001 சேர்ந்த அல்லது 2000 சேர்ந்த அனைவருக்கும் 5 years ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 2010 8வது வரைக்கும் 8 years ஆஃப் ஸ்கூலிங் அதை முடிச்சிருக்கணும். இது முக்கியமான நோக்கம் இதுக்கு. அதே மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, அதாவது இது எதை உடைக்குதுன்னா, பிரைமரி ஸ்கூலில் உள்ள இந்த ஜெண்டர் லெவல் என்ன பண்ணுதுன்னா, அதாவது பிரிட்ஜ் த ஜெண்டர் அண்ட் சோசியல் கேட்டகரி கேப் அட் பிரைமரி லெவல் எலிமெண்டரி எஜுகேஷன் பை லெவல், அதாவது நிறைய இடைநிற்றலை தவிர்க்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, அதாவது 2007 சேர்ந்து 5ஆவோட என்ன பண்ணியிருப்பாங்க, போயிருப்பாங்க. அதெல்லாம் நிற்காம இடைநிற்றலை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, அதாவது 2010 வரைக்கும் குறைந்தபட்சம் அந்த 8வது வரைக்கும் முடிக்கிறதுக்கான முன்னோடி திட்டத்தில் அந்த அந்த முக்கியமான பங்கெடுப்பு என்ன பண்ணுது இந்த திட்டம், இது பண்ணுது. இது 3 முக்கியமான எய்ம்ஸ் இது. அடுத்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தா, இதில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக இம்ப்ரூவ் கரிக்குலம், எஜுகேஷனல் பிளானிங், அதாவது ஒரு சிலபஸை ட்ரா பண்ணுறது, என்னென்னலாம் என்ன பண்ணலாம், அந்த குழந்தையுடைய இது இருக்கா என்னென்னலாம் என்ன பண்ணலாம் முன்னெடுக்கலாம் அப்படி. இதில் நம்ம முக்கியமான அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, கரிக்குலம் அதாவது பாடத்திட்டம், எஜுகேஷனல் பிளானிங் அதாவது என்ன மாதிரிலாம் நம்ம வந்து திட்டத்தை செயல்படுத்தலாம், எப்படிங்கிற ஒரு, அதாவது என்ன மாதிரி மாடலர்ஸை யூஸ் பண்ணி எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் பிளானிங் சிஸ்டத்தையும், டீச்சர் எஜுகேஷன் டீச்சருக்கு ஒரு பயிற்சி அளிப்பதன் மூலம் இந்த திட்டத்தை எப்படி எஃபெக்டிவாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு நோக்கத்தை கொண்டது இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகள் வந்து வேலைக்கு போவதை தவிர்த்து அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டி வந்து அவங்களுக்கு முடிந்தவள உணவு அல்லது மிட் டே மீல் ஸ்கீம் அதை மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுத்து குழந்தைகளை கொண்டு வர்றதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. சரிங்களா? குழந்தைகளை உணவுக்காக வேலைக்கு போகிறத தவிர்த்து அவங்கள மாறுதலாக என்ன பண்ணால் ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூலே இல்லாத பகுதிகளில் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒன்று என்ன பண்ணுது, இந்த இயக்கம்
உதவியாக இருந்தது. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிஷ்னலாக கிளாஸ் ரூம், டாய்லெட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்து இந்த இயக்கம் என்ன பண்ணுது, கல்வியை வளர்த்தது. அதே மாதிரி குவாலிட்டி எஜுகேஷன், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், அதே மாதிரி யூனிஃபார்ம் ஸ்கூல் கொடுத்தது. சரிங்களா? இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஏ மூலம் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் அண்டு யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி டீச்சர்ஸ் இல்லாத ஏரியாவில் இப்போ அப்பாயிண்டிங் அடிஷ்னல் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல், எங்கெல்லாம் டீச்சர் ஷார்ட்டேஜ் இருக்கோ அங்கெல்லாம் அடிஷ்னல் டீச்சர் என்ன பண்ணுது, நியமனம் செய்து இந்த இயக்கம் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை மேலும் வலுப்படுத்தியது. அடுத்து வந்து முக்கியமாக அது பண்ணது பார்த்திங்கன்னா டு ப்ரொமோட் கேர்ள்ஸ் எஜுகேஷன், அதாவது பெண் குழந்தைகளுக்கான அந்த எஜுகேஷனை விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமுதாயத்தில் இந்த விமனுக்குள்ள ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்காக இந்த இயக்கம் என்ன பண்ணுது, நிறைய திட்டங்களை கொடுத்தது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரன், அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த சில்ட்ரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, அதாவது நிலமற்ற கூலி விவசாயிகளுடைய குழந்தைகளையும், முஸ்லீம் மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு இந்த இயக்கம் வந்து நிறைய வழிவகைகளை கொண்டது. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிவைட், அதாவது நகரத்தில் படிக்கிறவங்களுக்கும் ரூரல் ஏரியாவில் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டெக்னாலஜி, டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அதாவது டிஜிட்டல் டிவைஸ், அதாவது டெக்னாலஜியை பற்றியான அது கம்ப்யூட்டர் சம்மந்தமான அறிவு குறைவாக இருந்தது. அதை குறைக்கும் பொருட்டு பார்த்திங்கன்னா அதற்கு சம்மந்தமான அதை ஒட்டி அந்த வளர்ச்சிக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் கொடுத்து, மெட்டீரியல் கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுது, பிளாக்லையும் கிளஸ்டர் வைஸ்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அகாடமிக்காக சப்போர்ட் கொடுக்கப்படுது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது ஒரு போயம் எழுதியிருக்காங்க. அந்த போயம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சலீன் ஹம். இது எதுக்குன்னா இந்த சர்வ சிக்ஷன் அபியான்கிற இந்த இயக்கத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மஹூப் அப்படிங்கிற ஒரு நபரால் என்ன பண்ணுது, அந்த போயம் ஏற்றப்பட்டு பரவலாக என்ன பண்ணப்பட்டது, பாடப்பட்டது. இது எதற்காகனா இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை என்ன பண்ணுறது, ஒரு பரப்புரை செய்வதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த முக்கியமான ஒரு பாடல், இது போயம். அடுத்து ஷாஹூன் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்ஏ ப்ரோக்ராமை ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆன்லைன் போர்ட்டல். சரிங்களா? ஷாஹூன் இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்கோடைய உதவியோடையும் HRDA, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது இந்த இயக்கத்தை முன்னெடுக்கிறதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான். அதோடு இணைந்து இந்த வேர்ல்டு பேங்க் இந்த போர்ட்டலை என்ன பண்ணாங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வச் வித்யாலயா, இது எதுக்குன்னா அதாவது ஸ்கூல் என்வரன்மெண்ட்டை, ஸ்கூல் பிளேஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஸ்வச் வித்யாலயா அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி விஇசி, இது என்ன சொல்லுவாங்கன்னா வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவலில் ஒரு கமிட்டி அமைச்சு ஸ்கூல் ஒழுங்காக ரன் ஆகுதா, பிள்ளைகளுக்கு ஒழுங்காக பாடம் நடத்தப்படுதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, டாய்லெட் வசதி இருக்கா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்காக விஇசி, இது வந்து அப்ரிவேஷன் பார்த்துங்க, வில்லேஜ் எஜுகேஷன் கமிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரேஷியோ என்னன்னா 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஆரம்ப மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக ஆசிரியர் நியமிக்கப்பட்டார்கள். அதாவது 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். இது ரொம்ப முக்கியம், கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அதுலேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுடைய வீடுகளுக்கு அருகாமையில், அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த திட்டத்தின் வழியாக செயல்படுத்தப்பட்டது. அதே மாதிரி என்பிஇஜிஎல், அதாவது என்பிஜிஇஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிஜிஎல் இது வந்து 2003 செயல்படுத்துகிறாங்க. இது எஸ்எஸ்ஏ உடைய ப்ரோக்ராமுடைய ஒரு அடுத்த துணை ப்ரோக்ராம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது எதுக்குன்னா குழந்தைகளுடைய, அதாவது பெண் குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதற்காக 2003 பார்த்தீங்கன்னா த நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் ஸ்கூல் அட் எலிமெண்ட்ரி லெவல், இந்த அப்ரிவியேஷன் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுங்க, என்பிஜிஎல். இது வந்து 2003 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் உடைய ஒரு அங்கமாக என்ன பண்ணப்பட்டது, பெண் குழந்தைகளுடைய கல்விக்காக என்ன பண்ணப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து பதே பாரத் அப்படிங்கிறது இதுவும் சர்வ சிக்ஷா அபியானுடைய ஒரு சப் ப்ரோக்ராம்.
இது எதுக்குன்னா குழந்தைகள் வந்து ஏர்லி எஜுகேஷனில் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரீடிங் ரைட்டிங் மேத்தமெட்டிக்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகளை என்ன பண்ணுவாங்கன்னா பின்தங்கி இருப்பாங்க. அதாவது கிளாஸ் 1, 2 1ஆவதுல 2ஆவதுலையும் ரீடிங் ரைட்டிங்கில் பின்தங்கி இருக்கிற குறிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்வியை அதாவது பின்தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கு இது பண்ணுறதுக்காக பதே பாரத் இது சர்வசிக்ஷா அபியானுடைய ஒரு துணை திட்டம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுத்து 2018 இதோட முடிச்சுக்கலாம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். 2018 என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வசிக்ஷா அபியான் அதே மாதிரி ராஷ்ட்ரிய ஆர்எம்எஸ்சி அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பி பெறப்பட்டது. அதற்கு பதிலாக சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு ஏற்படுத்தப்பட்டது 2018. ஆர்எஸ்எஸ்ஸே கைவிடப்பட்டது. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.